ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. சைதாப்பேட்டையில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை பாத்திமா பள்ளி வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மின்னணு இயந்திரத்தில் ஒப்புகை சீட்டு வராததால் வாக்குப்பதிவு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை பாத்திமா பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகள் இயந்திரம் விவிபேட் இயந்திரம் செயல்படாத காரணத்தினால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. (2024) நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக தமிழ்நாட்டில் காலை 7 மணி முதல் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சைதாப்பேட்டையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கும் காரணமாக மின்னணு இயந்திரத்தில் ஒப்புகை சீட்டு வராததால் வாக்குப்பதிவு தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். அங்க மக்கள் எவ்வளவு நேரமா காத்திருக்கிறாங்க? எப்ப இந்த கோளாறு சரி செய்யப்படும்? எப்ப மீண்டும் வாக்களிக்கலாம் என்று சொல்றாங்க? என்ன விவரம்? ராதா, சைதாப்பேட்டையில் உள்ள பாத்திமா பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில விவிபேட் எனப்படும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் கடந்த 1.5 மணி நேரமாக வேலை செய்யவில்லை. இதன் காரணமாக வாக்குப்பதிவு தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். விவிபேட் இயந்திரத்தை சரி செய்யும் பணியில தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கடந்த 1.5 மணி நேரமாக எந்த விதமான வாக்கு எண்ணிக்கையும் நடக்கவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக 226 வாக்குகள் பதிவாயிருக்கிற நிலையில 227வது வாக்கு பதிவாகாமல் ரசீது வெளியாகாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இயந்திரத்தில் கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில தற்காலிகமாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. ராதா, மின்னணு இயந்திரத்தில் ஒப்புகை சீட்டு வராத காரணத்தினால் தற்பொழுது வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 1.5 மணி நேரமாக வாக்குப்பதிவு எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் எல்லாம் அங்க வரிசையில காத்துட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் பாலவெற்றிவேல் இந்த கோளாறு சரி செய்து மக்கள் மீண்டும் வாக்களிப்பதற்கு? ராதா, சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கின்ற பாத்திமா பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி தான் இவை. கடந்த 1.5 மணி நேரமாக பெண்கள் பலரும் வாக்குச்சாவடிக்கு வெளியே காத்திருக்கும் ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று வலதுபுறத்திலும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் நிற்கிறார்கள். விவிபேட் எனப்படும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் சரிவர செயல்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நீண்ட நேரமாக இங்கு வாக்காளர்கள் காத்திருக்கும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம நேரடியாகவே இங்க இருக்கிற தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது புதிய விவிபேட் இயந்திரம் தற்போது கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில விரைவில் வாக்குப்பதிவு தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நீண்ட நேரமாக இங்கு வாக்காளர்கள் காத்திருக்கும் ஒரு நிலைதான் இருக்கிறது. ராதா, புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது கொண்டு வருவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மேலும் மக்கள் எல்லாம் அங்க வரிசையில காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் அங்க செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? ராதா, இன்னும் 10 நிமிடத்துல நேரடியாக இந்த பகுதிக்கு விவிபேட் இயந்திரம் கொண்டு வரப்படும் என கூறப்படுகிறது. இது குறித்து நம்ம நேரடியாக இங்குள்ள மக்களிடம் நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார், இப்போ எவ்வளவு நேரமா நீங்க காத்துட்டு இருக்கீங்க? 3/4 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன். நான் வரும்போது ஜனவரி கம்மியா இருந்தது. இப்போ கொஞ்சம் மிஷின் ஏதோ ரிப்பேர் சொன்னதால ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் காத்து வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் குடிமகனும் இந்த ஓட்டு லிஸ்ட் தான் இருக்குது. ஏன்னா இந்த 10 ஓட்டு வெளியே போனா கூட மறுபடியும் திருப்பி போறதுக்கு டைம் இருக்குது அவங்களுக்கு. அப்ப நம்மளே தான் பண்ணிக்கிறோம். நாம தான் கரெக்ட் பண்ணி இது ஒழுங்கா போன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.